Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மூவிங் எஃபெக்ட்ல சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்றது அதை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இன்டர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம என்டர் ஆயிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடிட்டிங் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணனும். சோ நம்ம எடிட் பண்ணது ஃபுல் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுக்காக 9:16 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து என்டர் ஆயிக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஃபைல் வந்து ஓபன் ஆயிடும். சோ இதுல வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணனும். சோ அதுக்காக இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் எக்ஸாம்பிளுக்காக Black கலர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எவ்வளவு லென்த்ல ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ அவ்வளவு லென்த்துக்கு இந்த பேக்ரவுண்ட் இமேஜை லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடிட்டிங் இமேஜ் வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதல மீடியாவை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அகைன் நம்மளோட கேலரி வந்து ஓபன் ஆகும். சோ இதுல வந்து நீங்க எந்த இமேஜை வந்து எடிட்டிங்க்கு பயன்படுத்த போறீங்களோ அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன் ஃபுல்லாவே வந்து மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு நம்ம இதையும் இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா வந்து ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ற இமேஜை முடிஞ்ச வரைக்கும் ஒன் சைட் கார்னர்ல செட் பண்ற மாதிரி செட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு மூவிங் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ட்ராக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இப்போ நம்ம அகைன் வந்து அந்த மூவிங் எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். மூவிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்கிறதுக்காக அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்ஷனில் வந்து கீ மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கீ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வந்து அனிமேஷன் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம மூவிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செகண்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து 5 செகண்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட்ஸில் வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜை வந்து இந்த சைட் கார்னர்ல இருந்து அந்த சைட் கார்னருக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கும் வந்து இந்த சைடு 5 செகண்ட்ஸும் அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைட் 5 செகண்ட்ஸுமா நம்ம மாற்றி மூவ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த டாட் எஃபெக்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த எஃபெக்டை நான் 5 செகண்ட் அதே மாதிரி 10, 15, 20 அப்படின்ட்டு ஒவ்வொரு 5 செகண்ட்ஸாக பிரித்து இந்த டாட் எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதே மாதிரி கொடுத்துட்டு அந்த இமேஜை ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வீடியோக்கு ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சக்கப்புறமா மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து மூவ் ஆகுறது நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அகைன் நம்ம லேயரை கிளிக் மீடியாவை ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த தடவை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒயிட் எஃபெக்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த ஒயிட் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ நீங்க கிளிக் பண்ணி ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ண இமேஜை இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்கிரீன் ஃபுல்லா வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஆப்ஷனை மேல ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதல பிளெண்டிங் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இந்த பிளெண்டிங்ல ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிட்டு மேல இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் பார்ட்டிகல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. சோ இதை வந்து அகைன் நம்ம ஜூம் பண்ணி இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவோட பாட்டம் சைடுல வந்து செட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி செட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு ஒயிட் ஸ்கிரீன் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போறோம். சோ அது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு இதையும் இந்த இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா வந்து ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ்க்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல ஒரு ப்ளூ கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். சோ அதுக்காக வந்து லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ எஃபெக்ட் டவுன்லோட் பண்ற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி அந்த கார்னர்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ல எங்க வச்சா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம இமேஜோட லென்த்துக்கு ஈக்குவலா வந்து ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கிரீனோட சைஸை வந்து பெருசா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த ப்ளூ லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ஒயிட் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து லேயரை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் ஸ்கிரீன் லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போயிட்டு உங்களுக்கு தேவைப்படுற சாங்கை டைப் பண்ணி ஒயிட் ஸ்கிரீன் லிரிக்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே நிறைய லிரிக்ஸ் வீடியோ வரும். ஸோ அங்கிருந்து நீங்க ஈஸியா டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஆப்ஷனை வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதுல பிளெண்டிங் அப்படின்னு ஒரு டூல் வந்து இருக்கும். ஸோ இந்த பிளெண்டிங்ல வந்து இந்த தடவை நம்ம மல்டிப்ளே அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம ஸ்டேட்டஸோட செட் ஆயிடுச்சு. இந்த லிரிக்ஸ் வீடியோ கரெக்டா அந்த ஒயிட் எஃபெக்ட்ல செட் ஆயிருக்கா அப்படின்ட்டு ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸ் வீடியோவை நான் கொஞ்சமா ஜூம் பண்ணி கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிக்க போறேன். இப்போ அகைன் இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் கூட கரெக்டா செட் ஆயிருக்கு. ஸோ
ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவும் டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற பாக்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபில் இருக்கிற இந்த ஆப்ஷனை ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா அகைன் இந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இதுலேயும் வந்து பிளெண்டிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீனை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவில் கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம கேலரிக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய சேவ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.